அதான். அப்ப நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு என்ன வந்து இந்த ட்ரிப்பு அமைச்சராக்குனீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். என்னோட பிளான் கரெக்ட்டா இருக்கா? இந்த பிளான் படி நம்ம ஊர்ல வந்து நம்ம ஜாதி ரீதியாவும், நம்ம மத ரீதியாவும் இந்திய நாட்டுல வந்து நம்ம வந்து ஒரு வழங்க ஆரம்பிக்கும். அவங்கள விட நம்ம கரெக்ட்டா ஆரம்பிக்கும். ஆனா அவங்க வந்து நீங்க வந்து லாஸ்ட் காலத்துல சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் வந்து மோட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்க மோட்டர் கண்டுபிடிச்சீங்களா? அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சத்தியமா நாங்க கண்டுபிடிக்கல. இதேதான். வெளிநாட்டுக்காரன் பொருள்னு சொல்லிட்டு அவனுக்கு பணம் குடுத்துருக்கோம். அதாவது பணம்னா என்னன்னு நீங்க இப்ப நீங்க வேலை செஞ்சதுக்குள்ள உங்களோட சம்பளம் பணம். அதே மாரி அவன் குடுத்த மோட்டருக்கு நீங்க குடுத்தது பணம். அவன் மோட்டருக்கு நம்ம குடுத்தது இந்திய நாட்டுல வந்து நல்லா வந்து என்ன செஞ்சா விவசாயம் அதிகமா இருக்கு அப்படிங்க. இந்த விவசாயத்த பத்தியா அது வந்து ரொம்ப மோசமானது. அவன் வந்து 1 கிலோ அரிசிக்கு அவன் இவ்வளோ பாடுபட்டுருப்பான். இன்னைக்கு 1 கிலோ அரிசி வாங்குனா மட்டும்தான் ஒரு பையன் நல்ல பையன் நல்லா சாப்பிடுவான்னா ஒரு பையன் திங்கலாம் 1 கிலோ அரிசி. இததான் அவங்களோட கஷ்டம். அப்போ இவ்வளத்துக்குள்ள நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசி 1 கிலோ அரிசி சாப்பிடறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ அரிசி போதும். ஆனா அந்த 1 கிலோ அரிசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரிசியை விளைவிக்க அவன் வந்து 500 செலவு பண்ணா நீங்க 50 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குவீங்க. இதை விவசாயி என்கிட்ட நம்மகிட்ட கேட்பான். நீங்க சொன்னீங்க நான் ஏற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாலும் ஏன்னா நான் இப்போ இதுக்கு அமைச்சர்னு இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த ட்ரிப்பு நீங்கள் நிப்பாட்டி எனக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி நீங்கள் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அதுக்காண்டி தான் பிளான் தீட்டி வச்சுருக்கேன். இந்த பிளானில் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ண முடியும்னா எனக்கு வந்து அமைச்சர் பதவியா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு இப்போ தருது. அதனால இந்த ட்ரிப்பு எனக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைச்சராட்டி எனக்கு ஒரு பதவி மட்டும் தந்தால் மட்டும்தான் நான் எதுவுமே உங்களுக்கு வந்து செய்யப்படும் முடியும்னு நான் எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். நான் படித்தேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் உண்மையாகவே சொல்லியாச்சுன்னா 5 வருஷத்தில் இந்த பிளானில் தான் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சுன்னா இந்த ஒரு பிளான்ல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இல்லை தமிழ்நாட்டில் நான் அமைச்சர்னு சொல்லி கையெழுத்து போட எனக்கு எவ்வளோ பணம் வருமோ அந்த பணம் உனக்கு தானே தமிழ்நாட்டுக்காரனுக்கு. இதே பணத்தை தானே நான் என் வீட்டிலேருந்து கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்கோம். வேலை செஞ்சு நான் கொடுத்த பிளானுக்கு மட்டும்தான் அதுமாதிரி தர முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக தானே இருப்பேன். எனக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் என் பணமும் எனக்கு வரல, ஒன்றுமே வரல. நான் எவனுக்கோ ஓட்டு போட்டு எவனோ ஜெயிச்சுட்டான். இனிமேல் நான் வந்து விடக்கூடாது. அதனால நீங்கள் வந்து நான் வந்து பணம் செலவழிக்கிறான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒருவேளை பணக்காரனாக இருந்தவனா அவங்களுக்கு வந்து பணம் செலவழிச்சிருப்பேன். நான் ஏழையாக இருந்தால் பணம் செலவழிக்கலன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏழையாக இருந்தால் அவங்களுக்காண்டி என் பிளான்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிளான் எனக்கு வரணுங்களா? நீங்கள் வந்து இந்த பிளானை பார்க்காம இருக்கு